நேத்து இன்ஸ்டால ஒரு நியூஸ் பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஒரு 71 வயசானவர் அவங்களுடைய பசங்க 2 பேரும் பார்த்துக்கிடல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல பொதுவாகவே நான் பிள்ளைகளுக்கு கேட்குறேன், ஏதாவது நம்ம கேட்டோம்னா, நீங்க பெத்தீங்கல்ல, அப்ப நீங்க செய்யதானே செய்யணும், நீங்க செய்யதானே செய்யணும். ஆமா பெத்தோம், உங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்ய தானே செஞ்சோம். படிக்க வச்சோம்ல, அந்த படிப்பு வேண்டான்னு தூக்கி போட்டுற வேண்டியதானே. ஏன் நாங்க பொண்ணு பார்த்து பையன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம்ல, அப்ப அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் வேண்டான்னு சொல்லி வேண்டான்ற வேண்டியதானே. அது மட்டும் தாய் தகப்பன் செஞ்சு கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு வேணும். ஏன் தாய் தகப்பன் கொடுத்த உயிர் தானே, ஏன் வேண்டான்னு நீ செத்துற வேண்டியதானே. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நீங்க வச்சுக்கிடுவீங்க. ஆனா உங்களை பெற்ற தாய் தகப்பனா பார்க்க மாட்டீங்க, ரோட்ல விட்டுருவீங்க. உங்களுக்குலாம் சட்டம் இன்னுமே கடுமையா இருக்கிறது நல்லதுதான். ஆனா பரவாயில்ல, இப்ப வர வர சட்டங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனாலதான் அந்த 2 பேருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அந்த முதியோர் எத்தனையோ நாள் சாப்பிடாம கிடந்தாராம். இல்ல உங்களால ஒரு 4 நாள் சாப்பிடாம கிடக்க முடியுமால? அவர் வயசானவர், அவர் எப்படி கஷ்டப்பட்டிருப்பாரு இந்த பசியில. அதெல்லாம் ஏன் நினைச்சு பார்க்க மாட்டீங்களா நீங்க? தயவு செஞ்சு தாய் தகப்பனை பாருங்க.